ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். என் தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். நிச்சயமாகவே இதனுடைய வசனம் உங்களோடும் என்னோடும் அதை எடைப்பட்டு நம்மை தைரியப்படுத்தி நம்மை எப்பொழுதுமே அதை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு தைரியம் கொடுக்கிறதும் உங்களை தளர விடாமல் எப்பொழுதும் தற்காப்பதும் தேவனுடைய வசனம் தான். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட நிச்சயமாய் பேசுவார், உங்களை தைரியப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களோடு இருந்தவர் நடத்துவார். நாளும் தேவனுடைய வசனத்தை நாங்கள் கேட்போமா? நாங்கள் யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னையும் உங்களையும் படைத்து என்னையும் உங்களையும் எப்பொழுதும் நடத்தி கொண்டிருக்கிற நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறவர் மட்டுமல்ல, அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உலகத்தின் குடிகள் அவரை ஒரு மரித்த தெய்வமாய் பார்க்கலாம். இன்றைக்கும் அவரை கல்லறையின் இடத்தில் தேடிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை அங்கே தேவனுடைய பிறந்த இடத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். அங்கே எல்லாவற்றிலும் தேடினாலும் அவரை காண முடியாது. ஏனென்றால் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். பக்தன் யோபு எந்த சூழ்நிலையில் இந்த வசனத்தை பேசுகிறார் பாருங்களேன். அவருடைய வாழ்க்கை ஒரு பொல்லாத கடினமான சூழ்நிலை, ஒரு கஷ்டம் நிறைந்த சூழ்நிலை, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலை. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அதை விட சரீரத்தில் ஒரே கொடிய வேதனையும் வியாதியும் பெருகி போயிருக்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரே சோகமும் சோர்வுகளும் தான். பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், நான் 4 புறத்திலும் நெருக்கப்படுகிறேன், நான் 4 புறத்திலும் ஒரு ஒடுக்குதல் போன்று என் வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் சம்பவிக்கிறது. ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை தப்புவிக்க கூடியவர், என்னை எப்பொழுதும் நடத்தக்கூடியவர், என்னோடு எப்பவுமே இருக்கக்கூடியவர், என்னை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார், என்னை மீட்டு தப்புவிக்கிற என் தெய்வம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு என் மீட்பர் இருப்பார் என்று சொல்வது அது மிகவும் லேசான ஒரு விடயம். ஆனால் கடினமான சூழ்நிலையிலே கஷ்டமான பாதைகளுக்குள் நடந்து கொண்டு வெறுப்புகள், ஏமாற்றம், தோல்வி, தள்ளிவிடுதல், அகற்றப்படுதல், இப்படி பலவிதமான அனுபவங்களுக்குள் அவன் சிக்கி தவிக்கிற பொழுதும் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு முன்பதாக நிற்க என்னுடைய கண்கள் காணும், என் அந்நிய கண்கள் இல்ல, என் சொந்த கண்களே காணும் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுகிறார். தன்னுடைய வார்த்தையினால் என் தேவனை அவர் மறுதலிக்கவே இல்லை, துக்கப்படுத்தவே இல்லை. எப்பொழுதும் தைரியமாய் தன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதிலே அவர் சோர்ந்து போகல. ஆனால் வந்த சூழ்நிலைகள் எல்லாமே அவரை சோர்வுக்குள்ளாக்கும், அவரை வேதனைக்குள்ளாக்கும், அவரை தடுமாற பண்ணும். அடுத்த அடி நகர முடியாத அளவிற்கு பயங்கரமான தடைகளை கொடுத்தது. ஆனால் அவர் சொன்னார், எது வந்தாலும் என்ன நேர்ந்தாலும் என் தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை அவர் நடத்துவார். அந்நிய கண்களில் என்னுடைய சொந்த கண்களை அவர் செய்கிற கிரியைகளை பார்க்க போகிறது. இந்த நாள் நான் நிக்கிற இந்த நேரம் எனக்கு ஒருவேளை இது பிரச்சனையா இருக்கலாம், ஒரு துன்பமாய் இருக்கலாம், ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பாராத காரியங்களாய் இருக்கலாம். என்ன நடந்தது தெரியுமா? யோபுடைய வாழ்க்கையிலே சகல ஆஸ்திகளும் இருந்தது, சகல சுகங்களும் இருந்தது. ஒரு சீமானை போன்று செழிப்பாய் வாழ்ந்த ஒரு மனிதன் அடிக்கு மேல் அடி விழுந்தது போல வாழ்வில் ஒவ்வொன்றாய் இழக்க ஆரம்பித்தார். பொருள், இன்னுமாக ஆஸ்திகள், அந்தஸ்துக்கள், அது மட்டுமின்றி அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மரித்து போய்விட்டார்கள். எல்லாத்தையும் இழந்து போன ஒருவனுக்கு பின் ஒருவன் வந்து ஓடி ஓடி வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இவைகள் மரித்து போனது, இவைகள் எல்லாம் செத்து போய்விட்டது, இவைகள் எல்லாம் இழந்து போனது, உடைய வாழ்க்கையில் எல்லாமே அழிக்கப்பட்டு போன என்று சொல்லி அந்த தகவலை அவர் கேட்ட பொழுதும் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்விலே இருந்தது இருக்கிறது எல்லாம் ஒரு நாளைக்கு என்னை விட்டு போனாலும் என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர், என்னை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார். அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் வருவார்.
ஒரு சந்தர்ப்பத்தில் நான் அவரை காண்பேன், அவரை என்னால் பார்க்க முடியும் என்று பக்தனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. பாருங்கள், இந்த பக்தனுடைய வாழ்க்கையிலே தான் தேவன் மகிமையானவைகளை செய்தார். தேவன் குறித்ததை நிறைவேற்றினார். உடைய வாழ்வை குறித்து படைத்த கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவருடைய வாழ்வை குறித்து அவருடைய குறித்து ஒரு திட்டம் இருந்தது தெய்வத்துக்கு. அந்த திட்டம் நிறைவேறும் என்பதை யோபு ஒருபொழுதும் சந்தேகிக்கவில்லை. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே முகம் கொடுத்த பிரச்சனைகள் நடுவிலே தன்னுடைய நன்மைகள் எதுவும் கிடைக்காமல் போகும் என்று அவர் எண்ணவில்லை. அவருக்கு தெரியும், எது இருந்ததோ இருக்கலையோ, எது எனக்கு கை கூடினதோ கூடாமல் போனதோ, ஆனால் தேவன் என்னோடு இருக்கிறாரே, எவைகள் எப்படியாகிலும் இருக்கட்டும், எவைகள் எப்படியாகிலும் போகட்டும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன் என்கிற அந்த தைரியம் அவருடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது, இரட்டிப்பான இன்பத்தை கொண்டு வந்தது, இரட்டிப்பான சுகத்தை கொண்டு வந்தது, ஒரு பலத்தை கொண்டு வந்தது. அவருக்கு ஆயுசை கூட தேவன் அவ்வளமாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் நிமித்தம் பயங்கரமாய் சோர்ந்து போயிருக்கிறீங்க, எதை பார்த்து மனமுடைஞ்சு போயிருக்கிறீங்க, எதனால நீங்க தளர்வுற்று போயிருக்கிறீங்க, வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இவைகள் எல்லாம் ஏன் ஒன்றுக்கு பின் ஒன்றாய் என்னுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இந்த சோகங்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இழப்புகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் இன்று வரை என்னை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்தேன், நான் பாவம் செய்தேனா, என்னுடைய வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் ஏன் நான் சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒருவராயிருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒரு பாவம் செய்ததினால் இவைகள் நடக்கவில்லை. தேவன் உண்மையிலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. உன்னை குறித்து படைத்த கடவுளுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் ஏற்ற வேளையிலே உங்களுடைய வாழ்விலே அவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர் கிரியை செய்கிற பொழுது எதையெல்லாம் இழந்தீர்களோ அவையெல்லாம் அவர் திருப்பி கொடுப்பார். எதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள என்று நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களோ அவைகளினால் உங்களை கலிகூற பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விக்கு மேல தோல்வி, ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம், ஒன்றும் எல்லாமைக்கு மேல அப்படியே படிப்படியாய் வாழ்வின் எல்லாவற்றையும் நான் இழந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்றீங்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களை படைத்த ஆண்டவர், உங்களை நேசித்த ஆண்டவர், உங்களை மீட்டுக் கொண்ட அந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன்னை தப்புவிப்பார், உன்னை தாங்குவார், உன்னை ஏந்துவார், உங்களை சுமப்பார். அன்பானவர்களே, வாழ்வின் பலதரப்பட்ட கட்டங்களிலே பலதரப்பட்டதான உடைவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அவைகளிலும் தேவனுடைய ஆறுதலும் சமாதானமும் விடுதலையும் அவருடைய காயம் கட்டுதலும் இது மகிமை உள்ளதாய் விளங்கும். நீங்கள் ஒரு கனமான பாத்திரமாய் இருக்க வேண்டுமானால் உங்களோட வாழ்க்கையிலே பலவிதமான அனுபவங்களுக்கு கூடாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். பக்தன் தாவீது இப்படி சொன்னார், நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக நான் திகழுவேன், நான் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன். ஏன் தெரியுமா? நான் அவ்வளவுத்திற்கு சோதிக்கப்படுகிறது எனக்கு நல்லது. சோதிக்கப்பட்டதினாலே நான் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் எப்படி வந்தது தெரியுமா? வாழ்விலே அவர்கள் சந்தித்த அனுபவங்கள், வாழ்விலே சந்தித்த தோல்விகள், வேதனைகள், ஆபத்துக்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய அணுகுமுறையும் தேவனுடைய அரவணைப்பும் தேவனுடைய தொடுதலையும் பக்தர்கள் தங்களோட வாழ்க்கையிலே அனுபவித்து தான் பாடலாய் பாடுகிறார்கள். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் ஏன் என் வாழ்க்கையில் இவைகள் சம்பவிக்கிறது, ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி பலதரப்பட்ட கேள்விகளோடு நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாகவே நடந்தேறும். உங்களை படைத்தவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னமும் உயிரோடிதான் இருக்கிறார். உங்கள் பக்கமாய் வருவார். அந்நிய கண்கள் எல்லாம் உங்களுடைய சொந்த கண்களை ஆச்சரியப்படத்தக்க ரீதியில என் தேவன் உங்கள் நடுவில் வந்து எப்பொழுதும் வாசம் பண்ணி உங்களுக்கு அற்புதம் செய்த நல்ல கர்த்தராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்பீர்களா? நான் உங்களுக்காக மன்றாடட்டுமா? எங்களை நேசிக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நொந்து போய், ஆண்டவரே இவைகள் எல்லாம் செயலற்று போய்விட்டதே, இவைகள் எல்லாம் இழந்து போய்விட்டனே, ஆண்டவரே இவைகளை நான் எப்படி பெற்றுக்கொள்ளட்டும் என்று தடுமாறி நிற்கிற அந்த வேளையில ஆண்டவரே நீங்க ஜீவிக்கிறீங்க என்பதை உங்களோட வாழ்க்கையில காண செய்யுங்க சுவாமி. ஒரு அற்புதம் நடக்கட்டும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில்
ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.